ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எந்த ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம்னா, எஸ்கேப் இந்தியாவோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ சார்ட்ட பார்த்துக்கலாம். நான் ட்ரேடிங் வியூல வீக்லி சார்ட்ட தான் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்ட எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்ட்டான ட்ரெண்ட நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எங்க ட்ரேட் ஆயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4550ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. நல்ல ஒரு எட்ஜ்ல நின்னுட்டுருக்கு. ட்ரெண்ட் லைனோட எட்ஜ்ல நின்னுட்டுருக்கு. இது பிரேக் ஆகி கீழ போறதுக்கு தான் அதிகமா பாசிபிலிட்டி இருக்கிறதா சிக்னல் காமிக்குது. ஒருவேளை மேல போணுச்சுன்னா, எது வரைக்கும் போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, 5500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் இருக்கு. அந்த இடம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி மேல போகணும்னா, எது வரைக்கும் போகும்? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 6150 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ஓவரால் ஃபிப்னாச்சி அதாவது 2019ல ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுலேருந்து இந்த லோ 2020ல இருந்த லோ அது வரைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்த்தோம்னா, எது வரைக்கும் போகும்? 4.2 அங்க எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5700 கிட்ட இருக்கு. அது வரைக்கும் தான் போகும்னு காமிக்குது. ஸோ ஓவராலா ஒரு 6000 வரைக்கும் தான் இது மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ போகுறதுக்கு தான் அதிகமா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RSI வந்து 40 கீழ வந்துடுச்சு. எப்பவுமே வந்து 40க்கு கீழ போணுச்சுன்னா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னலா இருக்கும். 60க்கு மேல 40 to 60 வந்து கன்சல்டேஷன் மோட்ல இருக்கும். 60க்கு மேல தான் இது புல்லிஷ் சிக்னலா இருக்கும் இந்த RSI. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RSI வந்து அப்வர்டா மூவ் இப்ப சார்ட் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை, ஹையர் ஹைன்னு போயிட்டுருக்கு. ஆனா இந்த RSI பார்த்தீங்கன்னா, ஹையர் இந்த இடத்துல ஹையர் வந்திருக்கு. அது வந்து லோயர் தான் வந்திருக்கு. இங்க வந்து 81 இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, 75 தான் இருக்கு. ஸோ லோயர் லோயா வந்துட்டுருக்கு. இது ஒரு சிக்னலா நம்ம கன்சிடர் பண்ணலாம். 40 கீழ வந்துச்சுனாவே இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது கன்ஃபர்மேஷன் எப்போ ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 DMA ஒரு என்கல்ஃபிங் மாரி கட் ஆகி இது கீழ வரும். ரெட் கேண்டில் போட்டு. அப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த 100 DMA எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4400 இருக்கு. இதுக்கு மேல ஓப்பன் 100 DMAக்கு மேல ஓப்பன் ஆகி 100 DMAக்கு கீழ வந்து ஒரு கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா, ரெட் கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். எங்கெங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கும்? எங்கெங்க வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபிப்னாச்சி போட்டு. இந்த இடத்துல கரெக்ட்டா வந்து 0.2 இருக்கு. இங்க தான் சப்போர்ட் எடுத்துறதுக்கு இத ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து நவம்பர்லேருந்து இது வரைக்குமே டிசம்பர், ஜான் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 3 ஜனவரி. இன்னைய வரைக்குமே வந்து இது கன்சல்டேஷன்ல தான் போயிட்டுருக்கு. இது வந்து மறுபடியும் புல்லிஷ் ஆகி இப்படி வந்து கேண்டில் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த ஒரு டவுன் ஆயிடுச்சுன்னா, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. 4100 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல கூட இது வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு சப்போர்ட் ஆகி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த இடத்துல வந்து 0.3 இருக்கு. இந்த இடத்துல கூட இங்க ஒரு ரெசிடென்ஸ் இருக்கு. 3900 இந்த ரெசிடென்ஸ்லயே இது சப்போர்ட் ஆகி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த. ஒவ்வொரு சப்போர்ட்டையும் ரெசிடென்ஸையும் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேல்யூ வந்து அமௌண்ட்ட வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது எங்க சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் 0.5 இது வந்து 3400 இருக்கு. இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னுமே அதிகமான குவான்டிட்டியே இங்க மேல இருக்கிறது அந்த சப்போர்ட் ரெசிடென்ஸ்ல நம்ப அக்குமுலேட் பண்ணத விட கொஞ்சம் அதிகமாவே இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, எப்பவுமே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து 0.5ல வரைக்கும் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ரெக்கவர் ஆகுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 DMA இருக்கு. 200 DMAல கட் ஆகி கீழ அந்த அளவுக்கு எந்த ஸ்டாக்கும் கீழ போகாது. இதுல கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல போறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. வொர்ஸ்ட்டான சினாரியோல தான் இது வந்து இந்த 200 DMA கிராஸ் பண்ணி கீழ போகும். அப்படியே போனாலும் இது இந்த 2900 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம 0.5லயே நம்ம நல்லா அக்குமுலேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேல்யூ மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த இடம் வந்துச்சுன்னா, ஒரு வேளை வந்துச்சுன்னா,
நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்கிறது கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலாட் பண்றோமோ அமௌண்ட்ட, அதில கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு, ஒரு வேளை இங்க வந்துச்சுன்னா, இந்த 2900க்கு நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். எஸ்கேஎஃப் இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 22,000 க்ரோர்ஸ் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 4,551 இருக்கு. புக் வேல்யூ 483 இருக்கு. புக் வேல்யூவோட கரண்ட் பிரைஸ் வந்து 9.4 டைம்ஸ் அதிகமா இருக்குது. இதோட ஹை எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல 5,535 வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 3,960 வரைக்கும் கீழ இறங்கி வந்திருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 46.5 இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா, இது ஓவரால் இண்டஸ்ட்ரி பிஇ இதோட பார்த்தீங்கன்னா 27.2 இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ அதிகமா தான் இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 33.8 இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ அதிகமா தான் இருக்கு. இது டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறாங்கன்னா 0.87% குடுக்குறாங்க. ஆர்ஓசியும், ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 15%க்கு மேல தான் இருக்கணும். இவங்க வந்து அதிகமாவே இருக்காங்க. ஆர்ஓசிஇ 34.5 இருக்காங்க. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 24.8 இருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா 97.9 இருக்காங்க. 97.9 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டெப்ட் ஒண்ணும் அதிகமா இல்ல. இவங்க ப்ரோமோட் ஹோல்டிங் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 52.6% இருக்கு. ப்ரோமோட் எப்பவுமே வந்து 50க்கு மேல இருக்கணும். இவங்க 52.6 இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க பெருசா ஒண்ணும் ஹோல்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. பிளெட்ஜும் இல்ல. இவங்க அதிகமா பிளெட்ஜே பண்ணல இவங்க. எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 6.46% இவங்க வந்து ஹோல்டிங் ஓவராலா வச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.83 இருக்கு. பிஇஜி வந்து 1க்கு அதிகமா இருந்தாவே இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து 3.83 இருக்கு. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. கரண்ட் ரேஷியோ எப்பவுமே 2க்கு மேல இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது 3யே இருக்கு. இன்ஸ்ட்ரிக் வேல்யூ வந்து 1577. இத பேஸ் பண்ணி நம்ம வந்து பை செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இத பார்த்துக்கலாம். இதோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 83.7 இருக்கு. சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 7.43 இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் 0.12 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 9.4. சேல்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது 14.8% இருக்கு. ப்ராஃபிட் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 25.9 இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் சேலும் ஒரு 20க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்க கன்சிடர் பண்ணலாம். இவங்க வந்து ப்ராஃபிட் 20க்கு மேல இருக்குது. சேல்ஸ் வந்து 14 தான் இருக்கு. இருந்தாலுமே இது கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இவங்களோட காம்படிட்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஇ 12 இப்போ டிம்க்குன்னு பார்த்தீங்கன்னா 65 இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது இது பிஇ வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் அதிகமாலாம் இல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்க பை செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு டிசைட் பண்ணிக்கங்க.